பாதுகாப்பாக வீட்டிலேயே இருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சிசேரியன் டெலிவரிக்கு அப்புறம் அடுத்த குழந்தைய எப்போ பிளான் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ குழந்தை பிறக்க போற சமயத்துல குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுது, வலி கர்ப்பப்பை வாய் திறக்கல, இல்லைன்னா குழந்தையோட பொசிஷன் மாறுபட்டிருக்கு, தலை திரும்பாம இருக்கு, இல்லைன்னா அதிக வெயிட் உள்ள குழந்தையா இருக்கு, இல்லைன்னா அம்மாவுக்கு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுது. அதனால நம்ம குழந்தைய சிசேரியன் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் மூலம் குழந்தைய நம்ம வெளியில எடுப்போம். இப்போ இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது மேஜர் சர்ஜரி. ஸோ வயிறு வழியாக நம்ம ஒரு இன்சிஷன் போட்டு ஒவ்வொரு லேயர்ஸ் வழியாக உள்ளே போய் கர்ப்பப்பையை நம்ம ஒரு பிளேடால் கட் பண்ணி அதில் குழந்தைய அந்த கட் இன்சிஷன் மூலம் வெளியில் எடுப்போம். ஸோ குழந்தை, நஞ்சுக்கொடி இதெல்லாம் பிரிஞ்சு அது வழியாக எடுத்ததுக்கப்புறம் அதை நம்ம தையல் போடுவோம். ஸோ இப்போ இந்த தையல்ங்கிறது நார்மலாக ஒரு 4 to 6 வீக்ஸில் ஆறிடும். இது ஒவ்வொரு பெண்களுக்கும் கொஞ்சம் மாறுபடும். ஸோ அந்த ஹீலிங் டைம்ங்கிறது அவங்களோட உடலோட இம்யூனிட்டியை பொறுத்தது. இப்போ இது நார்மலாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 வீக்ஸில் ஹீல் ஆயிடும். இப்போ இது ஹீல் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த குழந்தைய நம்ம எப்போ பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் ஏற்படல. இப்போ அடுத்து ஒரு குழந்தை உருவாகுது அப்படின்னு சொன்னா இந்த கர்ப்பப்பை திருப்பி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இந்த தையல் விரிவு கொடுக்கும். தையலும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம எப்படி ஒப்பிடலாம்னா, இப்போ நம்ம ஒரு துணியை தச்சு வைக்கிறோம். அதை நம்ம இழுக்கும் போது ஒரு மேக்சிமம் ஸ்ட்ரென்த்துக்கு அப்புறம் அது அந்த தையல் விட ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கர்ப்பப்பையும். மினிமம் இன்டர்வல் அப்படின்னு பார்த்தா ஒரு 18 months இன்டர்வலாவது இருந்தாதான், அதாவது ஒரு 1.5 வருஷம் கேப் இருந்தா இந்த யூட்ரஸ் ஸ்ட்ரெச் ஆகும் பொழுது பெரிதா பாதிப்பு ஏற்படுறது இல்லை. இப்போ நார்மலா ஒரு 1 year கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஐடியல் கேப் அப்படின்னு சொன்னா அது 1.5 வருஷம். 2 yearsக்கு மேல இருந்துச்சுன்னு சொன்னா ரொம்ப நல்லது. அதாவது முதல் குழந்தை சிசேரியன் மூலம் பிறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 2 வருஷமாவது கேப் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த தையல் விட்டு போறது, அதை நம்ம யூட்ரைன் ராப்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதோட சான்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். இப்போ குறைவான டைம் கேப் தான் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த யூட்ரைன் ராப்சர் 5% ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது 100 பெண்களுக்கு சிசேரியன் செய்யும் போது 5 பெண்களுக்கு இந்த மாதிரி பிரசவம் அப்ப அடுத்த பிரசவம் அப்ப அந்த தையல் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிசேரியனுக்கு அப்புறம் அந்த ஹீலிங் பீரியட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இமீடியட் போஸ்ட் ஆப் பீரியட்ல ஃபீவர், அதே மாதிரி அந்த சீல் எதுவும் வராம அந்த ஊண்டி ஹீல் ஆச்சா, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக சிசேரியன் பண்ணோம், அந்த அம்மாவுக்கு வேற ஏதேனும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சா, இப்ப சக்கரை வியாதி அப்படிலாம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த புண் ஆடுறதுக்கு கொஞ்சம் டிலே டைம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பா ஒரு 2 years கேப் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிக்கும் ரெண்டாவது சிசேரியனுக்கும் நடுவில். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை உருவாகி அந்த குழந்தை டெலிவரி ஆகும்போது அந்த பெண்களுக்கு ரத்தப்போக்கு ஏற்படலாம். ஸோ அனீமியா ஏற்படலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீடிங் டைம்லையும் அவங்களோட ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கம்மியாகும். பட் இப்போ அடுத்து உடனே அவங்க இந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க அடுத்த குழந்தை உண்டாயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அனீமியா, அதாவது ரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்டர்வல் பிட்வீன் பிரெக்னன்சிஸ், அது சிசேரியனா இருக்கட்டும் நார்மலா இருக்கட்டும் மினிமம் ஒரு 1.5 to 2 years இருக்கிறது அந்த பெண்களுக்கும் நல்லது. அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்ங்கிறது அந்த குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல கேப் கிடைக்கும். இப்போ இந்த தையல் இருக்கிற இடத்துல நஞ்சுக்கொடி உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ ஹீல் ஆகுறதுக்கு முன்னாடியே அடுத்து கன்சீவ் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அந்த நஞ்சுக்கொடி அந்த ஹீல் ஆகாம
இல்லாத ஸ்கார்ல, அதாவது ஆல்ரெடி தையல் போட்ட இடத்துல வந்து நஞ்சு போய் உட்காந்துரும். அது நம்ம பிளாசண்டா அக்ரீட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கொஞ்சம் டேஞ்சரான கண்டிஷன், குழந்தைக்கும் அதே மாதிரி அம்மாவுக்கும். இந்த இடப்பட்ட டயத்துல வந்து, அதாவது முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் பிளான் பண்ற இடப்பட்ட டயத்துல வந்து அவங்க டெம்பரரி கான்ட்ராசெப்ஷன் மெத்தட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபான மெத்தட் அப்படின்னு சொன்னால் அது காப்பர் டீ, இல்லைன்னா வந்து காண்டம்ஸ், இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி அபார்ஷன்ஸ், அன்னெசரி அபார்ஷன்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து அந்த பெண்களோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ வந்து அந்த சிசேரியன் ஆப்ரேஷன் வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் குறைந்தது வந்து ஒரு 1.5 வருஷம் கேப் விடுறது வந்து நல்லது. பட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது அந்த புண்ணு ஆறுறதுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸ் கேப் கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லது. மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள், சிரைப்பை கட்டிகள் எல்லாமே ஸ்கேன்ல துல்லியமா பார்க்கணும். குழந்தை இல்லா தம்பதியருக்கு சிறந்த முறையில் ஆலோசனையும் ட்ரீட்மெண்ட்டும் வழங்கப்படும். இது அதிநவீன எக்ஸி மிஷின். ஒரு ஆணின் வீரியமுள்ள விந்தணுவை பெண்ணின் கருமுட்டைகளை செலுத்தி ஒரு குழந்தையா உருவாக்க முடியும். விந்தணுவை உடலுக்கு இல்லாத ஆண்களுக்கு, அஜிஸ்டோமியா பேஷண்ட்ஸ்க்கு விரைப்பிலிருந்து விந்தணு எடுக்கப்படும். கர்ப்பப்பை கருமுட்டையில ஏற்படுற எல்லா கட்டிகளையும் நம்ம லாப்ரோஸ்கோபி மூலம் அகற்றிடலாம். உங்களுக்கான சேவையில் 24 மணி நேரம். நான் டாக்டர் நாகரத்னம், ரத்னா கருத்தரிப்பு மையம், காரைக்குடி. காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.